டக்குன்னு ஈவினிங் ஒரு டீ டைம் ஸ்நாக் பண்ணிடலாமா? இதுக்கு 1 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் ஜீரகத்தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் ஒரு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை, ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பையன் சாப்பிட போகிறனால நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. ஆனால் நீங்கள் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் 3 டேபிள் ஸ்பூன் தயிரையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அது நீங்கள் கை வச்சு பார்க்கும்போது பிச்சிக் பிச்சிக் அப்படின்னு உங்கள் கையில் அதை ஒட்டணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டைரெக்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இதை ஃப்ரை பண்ணுற கேப்லேயே சைடில் நான் டீயும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நான் பண்ண போகிற டீயில் நான் இஞ்சி அந்த மாதிரி எதுவுமே பண்ண போகிறதில்ல. சிம்பிளான ஒரு டீ, வெறுமனையாக டீ தூள், பால் அண்ட் சுகர் மட்டும் ஆட் பண்ணின டீ மட்டும் தான் நான் பண்ண போகிறேன். ஒன்ஸ் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன். அதனால் அது நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நீங்கள் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் கலரும் ஈவனாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வெந்திருக்கிறதுமே ஈவனாக இருக்கும். பெருசாக போட்டிங்க அப்படின்னா வெளியில் கலர் சீக்கிரம் வந்துடும், சம்டைம்ஸ் உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ சைட் பை சைடு இந்த போண்டா ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம டீயும் ரெடி ஆகிடும். ஸோ பை தி எண்ட் ரெண்டுமே ஈவனாக முடிஞ்சிருக்கும். நம்ம டீயோட போண்டாவை ஜாலியாக என்ஜாய் பண்ணி குடிக்கலாம். இதோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். கோதுமை மாவில் தான் இதை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பிகாஸ் அந்த ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப தெரியாது. வெளியே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்னு நினச்சிக்க வேணாம். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், டீட்டெயில் ரெசிபி நான் கேப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.